நாம இப்ப இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்முடைய சேயோன் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, டெய்லி 10 கொஸ்டின் அப்படின்ற ஒரு சீரிஸ் வந்து ரன் பண்ணிட்டு வரோம். இந்த சீரிஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் ஒரு 5 வீடியோ வந்து நம்ம கொடுத்துருப்போம். இன்னைக்கு 6வது வீடியோ. டே 6ல என்னென்ன 10 கொஸ்டின் பார்க்க போறோம் அப்படின்றதுதான். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி நமக்கு சிலபஸ்ல எடுத்தோம்னா இந்த ஏரியா எல்லாமே ரொம்ப முக்கியமான ஏரியாவா இருக்கும். அப்ப இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய 10 கொஸ்டின் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். தினம் 10 நாம தான் கெத்து அப்படின்ற மாதிரி இன்னைக்கு என்ன 10 கொஸ்டின் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகேவா? நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இது எக்ஸாம்ல கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விவசாய பயிர் காப்பீட்டு முறையை இந்திய அரசாங்கம் கொண்டு வந்த ஆண்டு. ஓகேவா? உங்களுக்கு தெரிஞ்சா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க ஆன்சரை. அதுக்கப்புறம் நான் இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா ஆன்சர் சொல்றேன். ஓகே, ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. சுதந்திர இந்தியாவில் நில சீர்திருத்த நடவடிக்கை ஒரு பகுதியாக இடைத்தரகர்களை ஒழிப்பதற்காக சட்டம் முதலில் ஆலோசிக்கப்பட்டது எங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க தெரிஞ்சது அப்படின்னா. அடுத்து பாருங்க. நில உச்சவரம்பு சட்டம் எல்லா மாநிலங்களிலும் இயற்றப்பட்ட ஆண்டு. பொதுவாக எல்லா மாநிலங்களிலும் இயற்றப்பட்டிருக்கு. அந்த ஆண்டு தான் வந்து நமக்கு கேட்கிறாங்க. அடுத்து பாருங்க. இந்திய அரசு முதல் தொழிற்கொள்கையை அறிவித்த ஆண்டு. முதல் தொழிற்கொள்கையை அறிவித்த ஆண்டு எது அப்படின்னு கேட்கிறாங்க. அடுத்து பாருங்க. கொஸ்டின் நம்பர் 5. தேசிய பச்சிளம் குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் கல்வி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்றதான் கொஸ்டின். இது தெரிஞ்சாலும் நீங்க என்ன பண்ணுங்க ஆன்சர் பண்ணுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. உணவு பாதுகாப்பு திட்டத்தினுடைய உட்கருவாக இருப்பது என்ன? உட்கருவாக இருப்பது என்ன அப்படின்றது கேட்கிறாங்க. அடுத்து மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளை அமர்த்திய முதல் மாநிலம் எது? ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். அடுத்து பாருங்க. உள்நாட்டு நீர்வழி தடங்களை விரிவாக்க தொடங்கப்பட்ட திட்டம் எது? அடுத்து பாருங்க. 1954ஆம் ஆண்டு முதலில் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி ஜிஎஸ்டியை அறிமுகப்படுத்திய நாடு எது? அடுத்து ஜிஎஸ்டியை எந்த குழு வந்து பாத்தீங்கன்னா முன்மொழிஞ்சது இந்தியாவில்? அப்ப இந்த 10 கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியுதான்னு பாருங்க. இப்ப நாம இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து பார்ப்போம் என்ன அப்படின்றது. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விவசாய பயிர் காப்பீட்டு முறை இந்திய அரசாங்கம் கொண்டு வந்த ஆண்டு எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா 1985ல கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? இந்த பயிர் காப்பீடு திட்டம் எதுக்காக கொண்டு வரப்படுது அப்படின்னா பேரிடர் காலங்களில் பயிர்கள் சேதம் அடையும் போது அரசு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பயிர் காப்பீடு செய்யப்பட்டு இருந்தால் அதற்கான நிவாரணம் அப்படின்றது கொடுப்பாங்க. சரி, இந்த பயிர் காப்பீடு திட்டம் 1985ல கொண்டு வந்தது அப்படின்றத பார்த்தோம். தற்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா பசல் பீமா யோஜனாவா இது செயல்படுது. பசல் பீமா யோஜனா. ஓகேவா? தற்போது இந்த பயிர் காப்பீடு திட்டம் பசல் பீமா யோஜனாவா செயல்படுது. இது எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா 2016ல இந்த பசல் பீமா யோஜனா திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு. ஓகேவா? அப்ப விவசாய பயிர் காப்பீட்டு முறை இந்திய அரசாங்கம் கொண்டு வந்த ஆண்டு 1985. தற்போது இந்த திட்டம் என்னவாக செயல்படுது அப்படின்னா பசல் பீமா யோஜனாவாக செயல்படுது. அடுத்து பாருங்க. சுதந்திர இந்தியாவில் நில சீர்திருத்த நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இடைத்தரகர்களை ஒழிப்பதற்கான சட்டம் எங்க கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா சென்னையில கொண்டு வரப்பட்டது. அதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஜமீன் ஒழிப்பு சட்டம். ஓகேவா? 1948. ஓகேவா? அது வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும். எதுக்காக அப்படின்னா நிலத்தினுடைய அந்த கட்டுப்பாடு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரே குடும்பத்தை சார்ந்த நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதிகப்படியான நிலம் அப்படின்றது வைத்திருப்பார்கள். அப்ப அந்த நிலம் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்க, அரசு உச்சவரம்பு நிர்ணயிச்சு அதுல இருந்து நிலங்களை எடுத்து நிலமற்ற ஏழை விவசாயிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருப்பாங்க. அப்போ சுதந்திர இந்தியாவில் நில சீர்திருத்த நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இடைத்தரகர்கள் யாருன்னா இங்க ஜமீன்தார்கள் தான். ஓகேவா? ஒழிப்பதற்கான அந்த முதல் ஆலோசனை எங்க நடைபெற்றதுன்னா சென்னையில. ஓகேவா? அதே மாதிரி சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1948. அடுத்து நில உச்சவரம்பு சட்டம் எல்லா மாநிலங்களிலும் இயற்றப்பட்ட ஆண்டு 1961 to 62. இந்த காலகட்டத்துல அதிகபட்ச மாநிலங்கள்ல இந்த நில உச்சவரம்பு சட்டம் அப்படின்றது கொண்டு வந்தாங்க. இந்த நில உச்சவரம்பு சட்டத்துல ஒரு நபர் இவ்வளவு நிலம் தான் வைத்திருக்க வேண்டும், மீதி இருக்கக்கூடிய நிலங்களை என்ன பண்ணணும் அப்படின்னா பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அடுத்து பாருங்க.
இந்திய அரசு முதல் தொழில் கொள்கையை அறிவித்த ஆண்டு எது அப்படின்னு கேட்பாங்க. 1948 ஏப்ரல் 6, 1948 ஏப்ரல் 6ல அறிவிச்சிருப்பாங்க. ஓகே, அப்போதைய தொழில்துறை அமைச்சர் யார் அப்படின்னு கேட்டா அம்பேத்கர். அப்போதைய தொழில்துறை அமைச்சர் யார் அப்படின்னு கேட்டா அம்பேத்கர் அவர்கள். இதுலதான் என்ன பண்றாங்க அப்படின்னா கலப்பு பொருளாதாரம் அப்படின்றது கொண்டு வரப்படுது. கலப்பு பொருளாதாரம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க நேருவும் அம்பேத்கரும் சேர்ந்து. ஓகே, அடுத்து பாருங்க, தேசிய பச்சிளம் குழந்தைகள் பாதுகாப்பு, தேசிய பச்சிளம் குழந்தைகள் பாதுகாப்பு கல்வி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஓகே, எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 2013ல தொடங்கியிருப்பாங்க. யார் அப்படின்னு பார்த்தா மத்திய அரசு. மத்திய அரசு வந்து பாத்தீங்கன்னா தொடங்கி இருக்கும். ஓகேவா, இதுல குறிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா தேசிய பச்சிளம் குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் கல்வி திட்டம், அத சுருக்கமா ECCE அப்படின்னு சொல்லுவாங்க. ஏர்லி சைல்டு கேர் அண்ட் எஜுகேஷன் அப்படின்றது 2013ல தொடங்கப்பட்டிருக்கும். மத்திய அரசு இந்த திட்டத்தை தொடங்கியிருப்பாங்க. உணவு பாதுகாப்பு திட்டத்தினுடைய உட்கருவாக இருப்பது என்ன? உட்கருவாக இருப்பது என்ன அப்படின்னா பொது விநியோக முறை. நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா உலகளாவிய பொது விநியோக முறையை தமிழ்நாடு பின்பற்றுது. பொது விநியோக முறை, பொது விநியோக முறை. ஓகேவா, குறிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா PDS அப்படின்னு சொல்லுவாங்க. PDS பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதுதான் உணவு பாதுகாப்பு திட்டம். இப்போ உணவு பாதுகாப்பு சட்டம் எப்ப கொண்டு வந்தாங்க? 2013ல கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ அதன் அடிப்படையில இந்த உணவு பாதுகாப்பு திட்டம் இருக்கு இல்லையா, அது குறிப்பா அதனுடைய மையக்கரு எதுன்னு கேட்டாங்கன்னா பொது விநியோக முறை அப்படின்றது அதனுடைய மையக்கரு. அடுத்து பாருங்க, தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம். இந்த திட்டம் எப்ப கொண்டு வரப்பட்டது அப்படின்னா 2006. சட்டம் எப்ப கொண்டு வந்தாங்கன்னா 2005ல சட்டம் கொண்டு வந்து திட்டம் 2006ல கொண்டு வரப்படுது. இதுல முதன்முறையாக இந்த திட்டத்துல மாற்றுத்திறனாளிகளை எந்த மாநிலம் பணியமர்த்தியது அப்படின்னா இந்த பெருமை தமிழ்நாட்டை தான் சாரும், தமிழ்நாடு. ஓகேவா, ஓகே. அப்ப பாருங்க அடுத்த கொஸ்டின், உள்நாட்டு நீர்வழி தடங்களை விரிவாக்க தொடங்கப்பட்ட திட்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜல் விகாஸ். ஜல் விகாஸ், ஓகேவா, ஜல் அப்படின்னா நீர். அப்போ உள்நாட்டு நீர்வழி தடங்களை விரிவாக்க தொடங்கப்பட்ட திட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஜல் விகாஸ் திட்டம். இது வந்து கங்கை நதியில பயன்படுத்தியிருப்பாங்க. கங்கை நதியில பயன்படுத்தியிருப்பாங்க இந்த திட்டத்தை. ஓகேவா, ஜல் விகாஸ், ஜல் விகாஸ் அல்லது ஜல் மார்க் விகாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜல் விகாஸ் மார்க். அடுத்து பாருங்க 9வது கொஸ்டின், 1954ஆம் ஆண்டு முதலில் GSTயை அமல்படுத்திய நாடு எது அப்படின்னு கேட்டா பிரான்ஸ். பிரான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அறிமுகப்படுத்தியிருக்கோம். நம்ம வந்து பார்த்தோம்னா 2017ல கொண்டு வந்திருப்போம் இந்தியாவில். அடுத்து பாருங்க, எந்த குழு இந்தியாவில் GSTயை முன்மொழிந்தது அப்படின்னா விஜய் கேல்கர். விஜய் கேல்கர் குழு. விஜய் கேல்கர் குழு 2000ல அமைச்சிருப்பாங்க. மறைமுக வரிகள்ல நிறைய சீர்திருத்தம் கொண்டு வருவதற்காக அமைக்கப்பட்ட குழு தான் விஜய் கேல்கர் குழு. அப்ப இந்த குழுவுடைய அந்த பரிந்துரை அடிப்படையில GST அப்படின்றது வடிவமைக்கப்பட்டிருக்கும். அப்ப 10 கொஸ்டின் நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் இன்னைக்கு பார்த்திருக்கோம். சரி, ஆன்சர் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 1985. ஓகேவா, பயிர் காப்பீடு திட்டம். இரண்டாவது நில சீர்திருத்தம் முதல்ல எங்க ஆலோசிக்கப்பட்டது? சென்னை. அடுத்து பாருங்க, பொதுவா இந்த நில உச்சவரம்பு சட்டம் எப்ப கொண்டு வரப்பட்டதுன்னா 61, 62 ஆண்டுகள்ல. முதல் தொழிற்கொள்கை தீர்மானம் பார்க்கும்போது 1948 ஏப்ரல் 6 அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வந்தாங்க. பச்சிளம் குழந்தைகள் அந்த கல்வி திட்டம் 2013ல கொண்டு வரப்பட்டிருக்கும். அடுத்து பாருங்க, உணவு பாதுகாப்பு திட்டத்தினுடைய மையக்கரு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா பொது விநியோக முறை. அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் அமல்படுத்தியது தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துல தமிழ்நாடு. ஜல் மார்க் விகாஸ் திட்டம். ஓகேவா, ஜல் விகாஸ் ஆர் ஜல் மார்க் விகாஸ் திட்டம், அதாவது வந்து பாத்தீங்கன்னா தேசிய நீர்வழி திட்டம். அடுத்து பாருங்க, பிரான்ஸ் GST ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தது விஜய் கேல்கர் பணிக்குழு.
ஓகேவா? விஜய் கேல்கர் பணிக்குழு வந்து ஜிஎஸ்டி தொடர்பான ஒரு கமிட்டி 2000 அமைக்கப்பட்டிருக்கும். அப்ப இன்னைக்கான 10 கொஸ்டின் அப்படின்றது நம்ம பார்த்துருக்கோம். இந்த 10 கொஸ்டினுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். நீங்க பார்த்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் நம்ம தினமும் இந்த சீரிஸ் அப்படின்றது தொடர்ந்துட்டு தான் இருப்போம். அதனால நீங்க நிறைய கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா கத்துக்கலாம்.